ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! என் நிமிடங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு ஓட்ஸ் வச்சு நல்ல டேஸ்டான, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்றதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துட்டு அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. குக்கரில் விசில் தானே விட போகிறோம். ஸோ லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் 1 கப் வர அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். காய்கறியோட அளவு வந்து உங்களோட விருப்பம்தான். நெக்ஸ்ட்டு நான் வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. காய்கறி எல்லாம் 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு ஓட்ஸும் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சேர்த்திங்கன்னா வேகிறதும் நல்லா வேகும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் நீங்கள் ஓட்ஸ் எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெயிட் போட்டதுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 3 விசில் வந்து குக்கர் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக ஃப்ரெஷ் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படியே சாப்பிட்டாதாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லைக் கொடுங்க. இன்னும் என் நிமிடங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.